இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இதுக்குதானா வெளியில எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. சிரிக்க மாட்டாங்களா? பின்ன சிரிக்க மாட்டாங்களா? ஆமா, அவ முத்தம் கொடுத்தா முத்தம் வாங்கிப்பீங்களா? அவ முத்தம் கொடுத்த விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எப்படியோ தெரிஞ்சது. தெரியலனா நீங்க சொல்ல மாட்டீங்களா? திருட்டுத்தனமா யார்கிட்ட வேணாலும் இப்படிதான் முத்தத்தை வாங்கிப்பீங்களா? இருந்தாலும் நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. உங்களை நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, என்ன புத்தி! ச்சே. நான் தேஞ்சு போன சீடி மாதிரி சொன்னதையே சொல்லிட்டு இருக்கேன். நீங்க சினிமால வர ஹீரோ மாதிரி சிரிச்சிட்டு கேட்டுட்டே இருக்கீங்க. உங்களோட இந்த சிரிப்புக்கு 1000 அர்த்தங்களை புரிஞ்சுக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் எனக்கு இல்ல. பதில் சொல்லுங்க. ஐயோ, நான் உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். ஹலோ, சாரி, ஏதோ சொல்லிட்டு இருந்தல்ல. என்னது சொல்லிட்டு இருந்தேனா? அப்ப இவ்வளவு நேரம் நான் சொல்லிட்டு இருந்தேன்னு நினைச்சீங்களா? அப்படியே உங்களுக்கு முத்தம் கொடுக்கும்போது ஏன் அமைதியா இருந்தீங்க? முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க. ஓஹோ, அப்போ மனசுல என்ன இருக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேன், மிரட்டினாலும் சொல்ல மாட்டேன், கிஞ்சினாலும் சொல்ல மாட்டேன்ல. உன் வாயில இருந்து எப்படி வர வைக்கணும்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் காதலிக்கிற பொண்ணு எப்படியோ எனக்கு முத்தம் கொடுக்க போறதில்ல. அதனால என்ன காதலிக்கிற பொண்ணு கிட்டயாவது போதும், நிறுத்துங்க. அவ காதலிச்சா போதுமா? நீங்க காதலிக்க வேண்டாமா? ஆமா, யார் யார காதலிக்கிறாங்க? அவ உங்களை காதலிக்கிறா, நீங்க அவளை காதலிக்கிறீங்களா? நீங்க என்ன காதலிக்கிறீங்க? நானும் உங்களை சொல்லு சொல்லு பூமி, நீ என்ன சொல்லு பூமி, சொல்லு பூமி, சொல்லணும்னு நினைக்கிற சொல்லு, சொல்லு பூமி. எனக்கு தெரியும் நீ என்ன காதலிக்கிறன்னு எனக்கு தெரியும் பூமி. சொல்லு பூமி, சொல்லு பூமி, சொல்லு சொல்லு பூமி, சொல்லு ப்ளீஸ், சொல்லு பூமி, ப்ளீஸ் பூமி, பூமி ப்ளீஸ் சொல்லு. பூமி, பூமி, பூமி. ஐயோ, அப்பா. அம்மா பூமி, ஐயோ, பூமி. ஐயோ, அப்பா வந்துட்டாரு. இப்ப என்ன பண்றது? பூமி, ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஐயோ, நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? உங்க போங்க, போங்கன்றது. பூமி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். பூமி, பூமி. மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஆயிடும்ல, அதான் எனக்கு டென்ஷனா இருக்கு. அப்படியானா என்ன ஆயிட போகுது? என்ன உங்க அங்கிள் என்ன கொன்னுடுவாரா?
இதுல இருந்து உனக்கு ஏதாவது புரியுது? என்ன? எனக்கு மட்டும் நல்லா புரிஞ்சிருச்சு. என்ன? நான் சாகிறது உனக்கு பிடிக்கல. நான் செத்து போயிடுறேன்னு சொன்னா நான் அந்த வார்த்தையை முடிக்கிறதுக்குள்ளேயே நீ என்னுடைய வாயை அடைக்கிற. அப்ப இது அதுதான். எது? காதல். நான் தான் சொல்லவே இல்லையே. இதுக்கப்புறம் நீ சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை பூமி. இது காதல் தான். எனக்கு ஒரு பொண்ணு முத்தம் கொடுத்தான்னு தெரிஞ்சதும் உன்னால அதை தாங்கிக்க முடியல. உன் அங்கிள் இங்க இருந்து போய் ரொம்ப நேரம் ஆகுது. அங்கிள் போனதுக்கு அப்புறமும் இன்னும் என் பக்கத்துல ஒட்டிக்கிட்டே இருக்க. அந்த நட்சத்திரா அவருக்கு முத்தம் கொடுத்திருக்கா. நட்சத்திரா முத்தம் கொடுத்தாளா? அத பத்தி கேக்குதான் உள்ள எடுத்துட்டு போனேன். அவ எதுக்கு கொடுத்தா? உடம்பெல்லாம் கொழுப்பேறி அந்த மேடமுக்கு இந்த உலகத்துல எந்த ஆம்பளையும் கண்ணுக்கு தெரியாத மாதிரி அவரையே காதலிச்சு கொட்டாயப்படுத்தி அவரை பார்ட்டிக்கு வர வச்சு ரூம்குள்ள இழுத்து முத்த வரை கொடுத்திருக்கா. ஓகே ஓகே, பொறுமையா இருமா. அதெல்லாம் சரி, அதுக்கு என் பையன் என்ன சொன்னான்? உங்க பையன் குறும்புக்காரன் மட்டும் இல்ல, பயங்கர புத்திசாலியும் கூட. நான் அவரை காதலிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டாரு. பரவாயில்லம்மா, உனக்கு ஐ லவ் யூ சொல்ற வேலையை குறைச்சிட்டான். என்ன மாமா இப்படி சொல்லிட்டீங்க? நான் காதலிக்கிறேனா இல்லையான்னு தெரியாதப்பவே என்னென்னமோ வேலையெல்லாம் பண்ணாரு. இப்போ தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாரோ எனக்கு டென்ஷனா இருக்கு.